ஏற்கனவே கரம் உச்சந்தலையில செருப்பால் அடிச்ச மாதிரி நம்ம கொடுத்த தொகையும் வகையா வேலை செய்திருக்குங்க. மாயம் பயலும் ஒழிஞ்சிடும் கேட்கணுமா? அப்புறம் மெட்ராஸ் மாப்பிள்ள நம்ம வீட்டு வாசப்படியில வண்ணக்கிளி உங்க உள்ளங்கையில. இந்த பராரி பயலுக்கு நான் மச்சான் ஆகிறது பிடிக்கலையா? அவன் மட்டும் எனக்கு மருமகனா என்ன பாத்தியா திமிர? கிடக்கிறான் விடுங்க, குருவி கர்ணம் போட்டு என்னங்க ஆயிரும். அவர் வந்துட்டாரா? என்ன தம்மா சொல்ல? என்ன பத்தி? அந்த கரப்பா பூச்சி பெரியப்பாவ கம்மா கரையில சுட்டுட்டாமா. அத்தான் யாரும் சுட்டுட்டாங்களா? சரி, போன உயிர் திரும்பியா வந்துடும். எல்லாம் பண்ணையா இருக்கிறாரு, கவனிச்சு பாரு. காலப்படம் என்ன சொன்ன? பாரு நீ எங்க வர? அக்கறையும் இக்கரையும் என்ன பியூட்டி, என்ன பியூட்டி. ஊட்டியாவது பாட்டியாவது மண்ணா கட்டி. இந்த பாருங்க, சுத்தமா நம்ம பேச்சிலேயே பேசுங்க. எனக்கு ஒரு அளவும் புரிய மாட்டேங்குது. ஆல் ரைட், ஆல் ரைட். அது என்ன ஆள் மாதிரி இருக்க? ஆமா, வீட்டுல போய் படுக்காம இவன் ஏன் தண்ணியில படுத்திருக்கான்? டெஃபினட்டா இவனுக்கு கோல்ட் அட்டாக். ஐயோ, என்ன பேசிக்கிட்டே நிக்கிறீங்களே? போய் தூக்குங்க, இல்லாட்ட தண்ணி அடிச்சிட்டு போயிடும். ஆனா வாட்டர்ல ரொம்ப டேஞ்சர். போறீங்களா இல்லையா? இத பாருங்க, ஏன் மனசை வீணா அலட்டிக்கிறீங்க? உங்களையும் மறக்க முடியாது. யாருக்கும் தெரியாம ஊரை விட்டு ஓட போறதும் இல்லை. எப்படியாவது அப்பா மனசை மாத்தி நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறேனா இல்லையான்னு பாருங்களேன். அந்த ஜோசியர் சுப்பையா தான் அப்பாவுக்கு துன்மந்திரி. எப்ப பார்த்தாலும் அப்பா பின்னாடியே குடு குடுன்னு ஓடிக்கிட்டே இருக்காரு. என்ன அந்த கருப்பாம்பைய உங்களை சுட்டுட்டான்? அப்பா சரசு, அம்மா, எனக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை அம்மா. மாயா, வருத்தப்படாதப்பா. இது என்னது? யார் உங்களை சுட்டது? நடராஜா, எல்லாம் நானே தேடிட்டு வரலாம். மச்சா, உங்களை சுட்டவன் மட்டும் என் கையில கிடைச்சான்னா வேண்டாம் மச்சா. நான் செய்த அநியாயங்களுக்கு எனக்கு இப்படி ஒரு தண்டனை தேவைதானே? அழாதமா ஈசலு, ஆசை எனக்கு எடுத்துச்சுமா. என்ன மன்னிச்சிடுங்க பண்ணையாரு. உங்களை சுடுற அளவுக்கு இந்த மாதிரி குட்டி போக்குறீங்க பிரியனத்துக்கு காரணம் என்ன போல பெரிய போக்குறீங்க. நான் இனிமே நல்லபடியா வாழணும்னு முடிவு பண்ணிட்டேனுங்க.
ஆமா பூச்சி, இல்லறத்து நல்லறமா நடக்கும். வண்ணம் மகாத்தமி எனக்காக யாரும் ஒரு துளி கண்ணீர் கூட சிந்த வேண்டாம். விலை விதிச்சு விரையரும் ஊச்சியை கொண்டு வண்ணக்கிளி அடைய பார்த்தேன். மாயனை கொண்டு என் மகளை பணக்கார மாப்பிளைக்கு கொடுக்க நினைச்சேன். அதுக்காக கருப்பான தூண்டி விட்டு கைக்கூலி கொடுத்தான வேணும் பூச்சி. பூச்சி இல்லை, என்ன மன்னிச்சிருங்க. இந்த சண்டாளம் தான் என்னை கெடுத்தது. எழுந்துரு தூணாக்குவான். அந்த ஜோசியனை இவனையும் கொண்டு போய் லாக்கப்ல வை. வர்றேன். ஐயா, இனிமே என் மகளுக்கு நீதாம்மா தாய். பூச்சி குணமானம் சரசு உங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துறோம்மா. அது உன் பொறுப்பு. எல்லாரும் நல்லபடியா இருக்கிறது.